இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 1-2, அதைத் தொடர்ந்து 10-14. உணவு அருந்தும் முன் பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் தங்கள் கைகளை கழுவாமல் உணவு அருந்த மாட்டார்கள். ஆகையினால் கை கழுவாமல் உணவிற்கு சென்ற சீடர்களை குறித்து அவர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. அந்த வேளையில் நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளியே வருவது மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். இந்த நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் நம்முடைய எண்ணங்களிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. ஒருத்தரை வாழ வைக்கும், ஒருத்தரை கால் வாரிவிடும், ஒருத்தரை புண்படுத்தும், ஒருத்தருக்கு ஆறுதலை கொடுத்து அவர்களுக்கு இருக்கிற மனப்புண்ணை ஆற்றும். வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை வெறுமனே வருவதில்லை, எண்ணத்திலிருந்து புறப்படுகின்றது, உள்ளே இருந்து வருகின்றது. உள்ளிருந்து வருவதுதான் நமக்கு முக்கியம். அதை எவ்வளவு பரிசுத்தமாக நாம் வைத்திருக்கிறோம், என்ன எண்ணுகிறோம், கடவுளை இணைந்து வாழுகின்றவர்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களில் நாம் நிலைத்திருக்கிறோமா? நாம் இயேசுவோடு இருக்கிறோம் என்பதை பிரதிபலிக்கின்றனவா நம்முடைய வார்த்தைகள் என்பது நமக்கு முக்கியம். உதாரணமாக, இன்றைக்கு புனித மரிய வியானி திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். பங்கு குருக்களுக்கெல்லாம் அவர் பாதுகாவலர். அன்பானவர்களே, ஆர்ஸ் என்ற கைவிடப்பட்ட, விசுவாசம் இல்லாத, கோவில் பக்கம் தலை வச்சு படுக்காத மக்கள் வாழ்ந்த பகுதியில் அவர் பங்கு தந்தையாக அப்பாயின்ட்மெண்ட் வருகிறார். ஆனால் கொஞ்ச காலத்துல என்ன நடக்குது? அவர் எவ்வளவு இயேசுவோடு இணைந்திருந்தார் என்றால், அவர் பேசியதை கேட்க மக்கள் குழுமினார்கள். அவர் பாவ அறிக்கையில் சொல்லுகின்ற அறிவுரைகளை கேட்க ஆயர்களும் குருக்களும் பொதுமக்களும் அங்கே கூட்டம் கூட்டமாய் வந்தார்கள் பாவ அறிக்கைக்கு. அவருடைய வார்த்தை அவ்வளவு புனிதமாக இருந்தது, அவ்வளவு கனிவாக இருந்தது, அத்துணை இயேசுவோடு இணைந்தவர்களுடைய வார்த்தையாக இருந்தது. ஒரு பங்கு தந்தை எப்படி இருக்க வேண்டும் மக்கள் மத்தியிலே என்பதை பிரதிபலிக்கின்ற வார்த்தைகள். இப்ப நாங்க பங்கு தந்தையர்கள் பல சமயங்கள்ல பெரிய நிர்வாகி ஆயிடுறோம், பெரிய அதிகாரிகள் ஆயிடுறோம். ஒரு பாஸ்டரா, ஒரு மேய்ப்பனாக இருந்து மக்களை பசும்புல் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வேண்டிய அக்கறையோடு நாங்கள் பலர் செய்வதில்லை. அது எங்களில் இருக்கின்ற மிகப்பெரிய தவறு. புனித மரிய வியானியினுடைய வாழ்க்கை எங்களுக்கு சாட்டையடி. இப்படியா நீ பங்கு தந்தையாக இருப்பது? என்னை போன்று இரு என்று அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அப்படி வாழ்ந்தால் எங்களிடமிருந்து பிறக்கின்ற வார்த்தைகள் எப்படி இருக்கும்? ஏழ்மையில, நோயில, குடும்பத்தை நிர்வாகம் செய்ய முடியாமல் தவிக்கின்ற நிலையிலே இருக்கின்ற மக்களுடைய மனப்புண்கள் ஆறும். இயேசுவை நம்புவார்கள். எங்களுடைய அன்பு நிறைந்த வார்த்தைகள் அவர்களுடைய மனப்புண்களுக்கு, காயங்களுக்கு மருந்திட்டது போல இருக்கும். அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருப்பார்கள். இல்லையா? மரிய வியானியை நாங்கள் பின்பற்ற வேண்டும். நாங்கள் அவரை போல இயேசுவை பின்பற்ற வேண்டும். மரிய வியானியை போல நல்ல பங்கு தந்தையர்களாக இருக்க வேண்டும். எங்கள் கையில் உள்ளது 50%. உங்கள் கையில், பொதுநிலையினர் கையில் உள்ளது மீதமுள்ள 50%. எங்களுக்காக ஜெபிங்கப்பா. நாங்க பல்வேறு நிலைகள்ல சோதனைக்கு உள்ளாகிறோம், பல்வேறு நிலைகள்ல விழத்தாட்டப்படுகிறோம். அதனால நாங்கள் ஒரு பக்கமாக நிர்வாகியாக
கோபம் நிறைந்தவர்களாக, அதிகாரத்தன்மையோடெல்லாம் இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கணும். எங்களுக்கு கை கொடுங்க. உங்களை கைதூக்கி விடும். அன்பு நிறைந்த இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். இன்று புனித மரிய வியானியை எங்களுக்கு நினைவூட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவரைப் போல உமக்கு கனிவு மிக்க ஊழியர்களாக இருக்க, அவரைப் போல உம்முடன் என்றும் இணைந்து வாழுகின்ற நல்ல ஊழியர்களாக இருக்க, அவரைப் போல உம்முடைய இதயத்திற்கேற்ற ஊழியர்களாக இருக்க, மக்கள் மீது அன்பு அக்கறை கொண்டு அவர்களுக்கு நல்ல முன்மாதிரியான ஊழியர்களாக இருக்க எங்களுக்கு தயவுடன் அருள்தார். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். ஆம்.